Hi, hello, my dear commerce pasangla. Very good evening and welcome to Vedantu. ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் பசங்க நெறைய வந்து பொலம்புன விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஃபார்முலாஸ்லாம் நெறைய இருக்குது. அது எப்படி மனப்பாடம் பண்றது? அது எப்படி ஞாபகம் வச்சு எக்ஸாம்ல அப்ளை பண்றது? அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் இருக்குன்ட்டுன்னு என்கிட்ட நெறைய பேர் வந்து லைவ்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே தான் நான் உங்களுக்காக வந்து செப்பரேட்டா எப்படி வந்து இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி, நான் வந்து செப்பரேட்டா வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஓகேவா? ஸோ சில விஷயங்கள் தான் இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள நீங்க வந்து ரொட்டீனா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஃபார்முலாஸும் ஞாபகம் இருக்கும். ஃபார்முலா ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டெப் வரப்போ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும். சரி நம்மளால வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு சம்மோட பேஸா இருக்க போறதே இந்த ஃபார்முலா தான். ஸோ நீங்க மார்க் எடுக்க போறீங்களா இல்லையான்னு ஸ்கோர் பண்ண போறதும் இந்த ஃபார்முலா தான். ஸோ அதனால வந்து இந்த ஃபார்முலாவ நீங்க எப்படிலாம் படிச்சுக்கணும், எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்ன குட்டி குட்டி ட்ரிக்ஸ் இருக்குதுன்றத கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப முக்கியமா டெலகிராமோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. வீடியோக்கு கீழ. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்க கிளிக் பண்ணி டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆ மனப்பாடம் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, நான் மனப்பாடம் பண்றேன்னு. ஸோ அந்த மனப்பாடம் பண்றது கண்டிப்பா வந்து ஞாபகமா இருக்க போறதில்ல ஒரு லாங் ரன்னுக்கு. அதாவது உங்களோட பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமோ, இல்ல லாஸ்ட் எக்ஸாம் வரைக்குமோ ஞாபகம் இருக்க போறதில்ல. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க வந்து லைக் இந்த பிரச்சனைய யாரெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. ஸோ ஹவ் மெனி ஆஃப் யூ ஹேவ் ஸ்டடிட் அ ஃபார்முலா அட் நைட், felt confident that you remembered it and then the next morning completely forget it. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஷீட்டெல்லாம் போட்டு பயங்கரமா எல்லாத்தையும் படிச்சிருந்திருப்பீங்க. அந்நேரமே வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்டக்கையோ, இல்ல உங்க அம்மா கிட்டக்கையோ லைக் ஒப்பிச்சு காமிச்சிருப்பீங்க. நல்லா ஞாபகம் இருந்திருக்கும். பட் மறுநாள் எடுத்து நம்ம ஒரு டெஸ்ட்ல அந்த சம்ம போடுறப்ப, அந்த ஃபார்முலா கரெக்ட்டா எடுத்து எழுதுறதுக்கு வராது. ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கீங்களா? இது மட்டும் இல்ல. யூ சீ த கொஸ்டின் இன் த எக்ஸாம் அண்ட் திங்க் ஐ நோ திஸ் ஃபார்முலா பட் நோ வாட்ஸ் இட். அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து சம் வந்திருக்கும். உங்களுக்கு அந்த சம்ம வந்து நீங்க வந்து பண்ணலான்னு சொல்லி டிக்கெல்லாம் பண்ணி வச்சு ரெடியா வச்சிருப்பீங்க செய்யலான்னு. செய்யறப்ப பார்த்தா அந்த ஃபார்முலா வந்து மறந்திருக்கும். ஆனா எனக்கு இந்த ஃபார்முலா நான் படிச்சேன். எனக்கு தெரியும் இங்க இந்த ஃபார்முலா தான் போடணும்னு. ஆனா வந்து அதுல பிளஸ் வருமா? மைனஸ் வருமா? இல்ல இந்த டெர்ம் ஃபர்ஸ்ட் வருமா? இல்ல அந்த டெர்ம் வருமா? ஸ்கொயர் வருமா? ரூட் வருமா? ஸோ இந்த கன்ஃப்யூஷன்ஸ்லாம் வந்திருக்கும்ல. ஸோ இதெல்லாம் வந்து காமனான பிரச்சனை. எல்லாருமே ஃபேஸ் பண்றது. ஸோ எந்த ஒரு ஃபார்முலா ரிலேட்டடான ப்ராப்ளம் வருதுன்னா, கண்டிப்பா இந்த 2 பிரச்சனை தான் வரும். ஸோ இத எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம்? அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபார்முலாவ நீங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது என்ன சாப்டரு? இது எந்த டாபிக் கீழ வருது? சாப்டர்லயே நம்ம ஒரு ஒரு டாபிக்கா பிரிக்கிறோம்ல. எந்த டாபிக் கீழ வருது? எப்படிப்பட்ட சம்முக்கு எப்படிப்பட்ட ஃபார்முலா? ஏன்னா இப்ப நீங்க வந்து இன்டகிரேஷன்லாம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4ன்னு அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்னுக்குள்ளயுமே கிட்டத்தட்ட 6, 7 ஃபார்முலா இருக்கும். அந்த 6, 7 ஃபார்முலாவையும் வச்சு நம்ம டிஃபரெண்ட்டா சம் செஞ்சுட்டு இருப்போம். ஸோ அப்ப நம்ம வந்து எந்தெந்த டைப்புக்கு வந்து எந்தெந்த ஃபார்முலான்றதுல கிளியரா இருக்கணும். என்ன டைப் ஆஃப் சம்முக்கு என்ன டைப் ஆஃப் ஃபார்முலான்றதே கிளியரா இருக்கணும். அப்ப நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்குதே தவிர, இத நீங்க மனப்பாடம் பண்றதுல ஒண்ணுமே இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. வாட் டஸ் திஸ் ஃபார்முலா கால்குலேட்? இந்த ஃபார்முலா வச்சு நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? எதுக்கு இந்த ஃபார்முலா எனக்கு யூஸ் ஆக போது? எதுக்கு நான் வந்து இத எடுத்து அப்ளை பண்றேன்? எந்த மாரியான சம்முக்கு இது தேவைப்படுதுன்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி அந்த ஃபார்முலால இருக்கிற வேரியபிள்ஸ் அதாவது இப்ப வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டூ 1 ஸோ அப்ப வந்து எனக்கு சைன் ஸ்கொயர் இருக்குது, காஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எனக்கு 1ன்ற வேல்யூ கிடைக்குது. இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, சில இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, சைன் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு சொல்லி நிக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ வந்து நீங்க வந்து அங்கிட்டு, இங்கிட்டு மாத்தி போட்டு நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப கம்ப்ளீட்டா அந்த ஃபார்முலாவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி வென் ஷுட் ஐ யூஸ் இட்? அதாவது இந்த ஃபார்முலா எனக்கு எப்ப தேவைப்படுது? என்ன மாரி ஸ்டெப்ல எனக்கு தேவைப்படுதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எங்க வரும் அப்டின்னா, நீங்க வந்து அந்த ஃபார்முலாவ வந்து ரிலேட்டடா ஒரு சம் இருக்கும்ல, அந்த சம் எடுத்து போடுறப்ப தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். எப்ப இத வந்து நான் யூஸ் பண்ண தேவைப்படுது அப்டின்றதெல்லாம் தெரியும். அதே மாரி அண்டர்ஸ்டாண்டிங் கிவ்ஸ் யூ மெமரி சம்திங் டூ கனெக்ட். அதாவது என்னன்னா, நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன்றத வந்து புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்காதீங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது மறக்கவே மறக்காது. அப்படியே நல்லா வந்து ஸ்டிக் ஆன் ஆயிக்கும் உங்களோட மைண்ட்ல. ஓகேவா? தென் குரூப் சிமிலர் ஃபார்முலாஸ். ஸோ இந்த பிரச்சனை இருக்கும். லைக் என்னன்னா, ஒரே மாரியே ஃபார்முலாஸ் இருக்கும். எந்த ஃபார்முலாக்கு எந்த ஃபார்முலான்றதே தெரியாது. அதாவது லைக் எல்லாருமே லைக் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ இது வந்து லைக் இன்டெக்ரல்ல நெறைய இந்த பிரச்சனை வரும். ஸோ அப்ப அதே மாரி வந்து ட்ரிகனாமெட்ரில வரும். 11த் ஸ்டாண்டர்ட்ல ட்ரிகனாமெட்ரில இந்த பிரச்சனை வரும். 12த் ஸ்டாண்டர்ட்ல வந்து இன்டெக்ரல்ல இந்த பிரச்சனை வரும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, குரூப்பா பிரிச்சுக்கோங்க. லைக் அத வந்து டிவைட் பண்ணுங்க. ஸோ ஒரே நேரத்துல உட்காந்து மொத்த ஃபார்முலாவையும் நீங்க படிக்கிறத விட, பிரிச்சு படிக்கிறது, அதே மாரி பிரிச்சு வச்சு படிக்கிறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும்.
புரிஞ்சுக்குவீங்க. சரி இது இந்த மாரி கேட்டகரிலாம் இருக்குது. இந்த மாரி சம் ஃபார்முலாஸ்லாம் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்றதெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் ட்ரை டு ரிமெம்பர் 50 ஃபார்முலாஸ் அஸ் 50 கம்ப்ளீட் செப்பரேட் திங்ஸ். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 50 ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்றத விட்டுட்டு, 50 ஃபார்முலாவுக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப் இருக்கும்ல. அது என்ன மாரி டைப், என்ன மாரி கேட்டகரின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ சுத்தி சுத்தி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஃபார்முலாவ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. ஓகே. ஸோ அதே மாரி குரூப் தெம் சாப்டர் வைஸ் ஆர் கான்செப்ட் வைஸ். இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபார்முலாவ மொத்தமா எழுதி வச்சு படிப்பீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், சாப்டர் வைஸ் பிரிங்க. அந்த சாப்டர் வைஸ்குள்ளயுமே கான்செப்ட் வைஸ் புரியும்ல. இப்ப நீங்க ஒரு எக்சர்சைஸ் ஒரு ஒரு சாப்டர் எடுத்தா, எனக்கு கிட்டத்தட்ட 5 எக்சர்சைஸ் வரும். 5 எக்சர்சைஸ்லயுமே 5 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் வரும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சாப்டர் வைஸ் பிரிச்சுக்கணும். அந்த சாப்டர்க்குள்ள கான்செப்ட் வைஸ் பிரிச்சுக்கோங்க. ஸோ தென் உங்களுக்கு வந்து இவ்ளோ ஃபார்முலாஸ் இருக்குது இதுக்குள்ள. இதுல இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டா இந்த ஃபார்முலா, இந்த செட் ஆஃப் கொஸ்டின் கேட்டா இந்த ஃபார்முலா அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு அனலைஸ் ஆகும். தென் யுவர் பிரெயின் ரிமெம்பர்ஸ் இன்ஃபர்மேஷன் பெட்டர் தேன் அ ஸ்ட்ரக்சர். எப்பனா நீங்க வந்து அத வந்து பிரிச்சு டேபுலர் காலம்லயோ, இல்ல வந்து லைக் ஸ்ட்ரக்சரலா வந்து பிரிச்சு பிரிச்சு போடுறீங்கல்ல, அந்த மாரி லைக் இந்த ஃபேமிலி மாரி பிரிச்சு போடுவாங்கல்ல. ஏதோ ஒரு விதத்துல வந்து நீங்க வந்து அத நீட்டா ரெப்ரசன்ட் பண்ணி, ஒரு ஷீட்டா போட்டு எடுத்து எழுதுறப்ப, அத நீங்க டெய்லி பார்த்து படிக்கிறீங்கல்ல, உங்களோட பிரெயின் அத நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கும். வெறும் அப்படியே வந்து ஃபார்முலா வந்து டைரக்ட்டா 1, 2, 3, 4 அப்படி போட்டு எழுதுறத விட, பிரிச்சு பிரிச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் மெயின்டெயின் பண்ணி, அத அழகா அசெம்பிள் பண்ணி ஒரு ஃபார்முலா ஷீட்ட ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு அது வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஷீட்ட லைக் ரொட்டீனா டெய்லி பார்க்க மட்டும் செய்யுங்க. படிக்கணும்னு இல்ல. லைக் பார்த்தாலே உங்களுக்கு வந்து மைண்ட்ல அது நல்லா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகே. தென் அடுத்து மேக் அ ஃபார்முலா ஷீட். நான் சொன்னேன்ல. ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஃபார்முலா ஷீட்ட ரெடி பண்ணணும். ஸோ அப்ப கீப் யுவர் ஃபார்முலா ஷீட் ஷார்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட். ஸோ ஃபார்முலா ஷீட் போடுறது ஆர்கனைஸ்டா இருக்கணும். அதாவது கரெக்ட்டா அரேஞ்ச் ஆகி இருக்கணும். கண்டிப்பா சின்னதா தான் இருக்கணும். நீங்க வந்து உள்ள வந்து கதையெல்லாம் எழுதக்கூடாது. அப்படியே அந்த கதை எழுதினாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதுங்க. உங்களுக்கு புரியிற மாரி எழுதிக்கோங்க. ரொம்ப வத வதன்னு எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து அந்த ஷீட்ட வந்து நெறைய இருக்குதுன்னு சொல்லி படிக்கிறதுக்கு உட்கார மாட்டீங்க. ஸோ அதனால வந்து கிறிஸ்பா எழுதுங்க. அதே மாரி வந்து லைக் கன்டென்ட் என்னவோ ஓரியன்டடா எழுதுங்க. சரிங்களா? கிரியேட் ஒன் ஃபார்முலா ஷீட் ஃபார் ஈச் மேஜர் சாப்டர். ஸோ எனக்கு வந்து தனித்தனி சாப்டருக்கும் நான் வந்து ஷீட் போடலாம். இல்ல அப்டின்னா நான் என்ன பண்ணலாம், மொத்தமா மேத்ஸுக்கும் ஷீட் போடலாம். அது வந்து உங்க இஷ்டம். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்குதோ, கன்வீனியன்ட்டா இருக்குதோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எவ்ரி ஃபார்முலா ரைட் 3 திங்ஸ். ஸோ ஒரு ஃபார்முலா எடுத்து எழுதுறீங்கன்னா, அந்த 3 விஷயம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தது ஃபார்முலா என்னவோ அத எழுதுங்க. அதே மாரி உள்ள அந்த ஃபார்முலாக்குள்ள என்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேனோ, அத எடுத்து எழுதி, அதோட நேமு, அது எதுக்கான பர்ப்பஸ்க்கு எழுதுறேன், அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. அப்புறம் கடைசியா நீங்க என்ன எழுதணும்? இத எப்ப வந்து யூஸ் பண்ணணும்ன்றத தெளிவா எடுத்து எழுதிருங்க. ஸோ இந்த மாரி வந்து இது ரிலேட்டடா இந்த சம் கேட்கிறப்ப இத யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரியிற மாரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தென் அந்த ஃபார்முலா வந்து சும்மா படிக்கிறத விட, இது வந்து யூசேஜ் இருக்குது. இது வந்து இம்பார்ட்டன்ட். இது இந்த சம்முக்கெல்லாம் நம்ம தேவைப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து கண்டிப்பா படிப்பீங்க. அதோட யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க. அது எங்க அப்ளை பண்ணணும்ன்ற நாலேட்ஜ் இருந்துச்சுன்னு வைங்க. அந்த சம் வரப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். தென் அடுத்து யூஸ் த ஃபார்முலா இமிடியேட்லி. ஸோ நீங்க வந்து ஃபார்முலாவ படிக்கிறத விட, ஃபார்முலாவ வச்சு என்ன சம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா எங்க போய் உட்காருது? எந்த சம்ல அது வந்து யூஸ் ஆகுது? அத வச்சு நான் எப்படி டிரைவ் பண்றேன்? அத வச்சு எப்படி நான் ஆன்ஸர் கொண்டுட்டு வரேன்? இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஃபார்முலா வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் ஆயிடும். அதே மாரி ஃபார்முலா ரொம்ப முக்கியம்ன்றது தெரிஞ்சிரும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டூ ரிமெம்பர் அ ஃபார்முலா இஸ் டூ ஆக்சுவலி யூஸ் இட். நீங்க என்ன பண்ணணும்? ஃபார்முலாவ யூஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு சம்ல போட்டு பார்க்கணும். சப்போஸ் யூ ஆர் ஜஸ்ட் லேர்ன்ட் அ ஃபார்முலா, டோன்ட் சிம்ப்ளி ரீட் இட் ஃபார் 5 மினிட்ஸ். டேக் அ கொஸ்டின் அண்ட் அப்ளை இட். ஸோ அதத்தான் அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு ஃபார்முலா ஷீட் எடுத்து படிக்கிறீங்க. அதுல ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்றீங்க. ஆனா அது ஞாபகம் வரல அப்படின்னா, அத போட்டு நீங்க வந்து பார்த்துக்கிட்டோ, ரீட் பண்ணிக்கிட்டோ, மனப்பாடம் பண்ணிக்கிட்டோ இருக்கக்கூடாது. அது சிம்பிளா அந்த ஃபார்முலா எங்க வருதுன்னு பாருங்க. எந்த சம்ல அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. அந்த சம்ம போட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நிக்கும். அந்த இடத்துல தான் ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிரும். சரி இத வந்து இந்த ஸ்டெப் மேல போகாது. இந்த ஃபார்முலா இருந்தா தான் இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து நான் கொண்டுட்டு போய் அந்த சொல்யூஷன கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? ஃபார்முலாவும் ஞாபகம் இருக்கும். தென் அடுத்து ஸ்பேஸ்டு ரிவிஷன். ஸோ அந்த ஃபார்முலாவ நான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் விடாம ரிவைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் டே 1 என்ன பண்றேன்? படிக்கிறேன். அது என்னன்றத தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, டே 2 ரீகால் பண்ணணும். டே 3 டெய்லியுமே ரீகால் பண்ணணும். அதே மாரி டே 7 டெஸ்ட் எழுதி பார்க்கணும். எல்லா ஃபார்முலாஸையும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இல்ல அப்படின்னா, அந்த ஃபார்முலா ரிலேட்டடான சம்மையாச்சும் நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகேவா? எக்ஸாம்க்கு மொத நாள் எப்பயுமே படிக்கக்கூடாது. ரிவிஷன் தான் குடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப வந்து என்ன பண்ணணும் நீங்க? ரொட்டீனா டெய்லியுமே உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணணும்? உங்க ஃபார்முலா ஷீட் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கணும். இல்ல அப்படின்னா உங்க ஸ்டடி ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டடி ஸ்பேஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க? ஃபார்முலா வந்து ஷீட் எடுத்து ஒட்டி வச்சுருங்க. ஸோ தென் லைக் உங்களோட ரிலாக்ஸ் டைம்லயோ, இல்ல நீங்க லைக் ரொம்ப படிச்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் டீவியேட் ஆகணும், வேற ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஷீட் எல்லாம் சும்மா வச்சு பாருங்க. அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப நீங்க அதுக்குன்னு தனியா டைம் போட்டு, எஃபோர்ட் போட்டு படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஓகேவா?
தென் டீச் சம்ஒன் எல்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கணும். என்னைக்கும் மறக்கக்கூடாது. அது நல்லா புரியணும் அப்டின்னா, அந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. அவங்க உங்க கிட்டக்க நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ஏன் அப்டி? அது ஏன் அப்டின்னு. அவங்களுக்கு நீங்க ஆன்ஸர் பண்ணணுன்றதுக்காகவே அந்த பர்ட்டிகுலர் விஷயத்த இன்னும் நெறைய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. அத புரிஞ்சுக்க ட்ரை பண்ற ப்ராசஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டரே ஆயிடும். ஸோ தென் ஒரு ஃபார்முலாவ நீங்க ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறீங்கன்னு வைங்க. அப்ப அது எப்படி நல்லா ஞாபகமா இருக்க போது? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஃபார்முலாவோ, சம்மோ ஏதோ ஒரு கான்செப்ட்டோ, அத யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிக் குடுங்க. ஸோ தென் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிரும் மைண்ட்ல. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணுன்றதுக்காகவே நீங்க படிக்க உட்காருவீங்கல்ல, அவங்க கிட்டக்க எப்படியாவது நம்ம அத வந்து சொல்லிக் குடுத்து புரிய வச்சிரணும். அவங்களுக்கு புரிய வச்சுட்டா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ல. அத புரிய வைக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சிருக்கணும்ல. அப்ப நீங்க ஒரு எஃபோர்ட் போட்டு கண்டிப்பா படிப்பீங்கல்ல. ஸோ அப்ப அதனால நீங்க என்ன பண்ணுங்க, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. ஸோ அப்ப லேர்ன் பண்ணணும் நீங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அதன் மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்னன்னு நீங்க அத மறக்காம ஞாபகமா வச்சிருப்பீங்க. இஃப் யூ கேன் எக்ஸ்ப்ளைன் அ ஃபார்முலா கிளியர்லி வித்தவுட் லுக்கிங் அட் யுவர் நோட்ஸ். அதாவது நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பேன்ல, அதெல்லாம் பார்க்காம, அதோட கான்செப்ட்ட நீங்க நல்லா உள்வாங்கி ஒருத்தவங்களுக்கு அத புரிய வைக்கிறீங்க அப்டின்னா, யூ ஹேவ் ப்ராபப்லி அண்டர்ஸ்டுட் இட் வெல். ஸோ அப்பனா அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சு படிச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அது நீங்க ஞாபகமா இருக்குதா இல்லையான்லாம் பயப்படவே தேவையில்ல. அது பாட்டுக்கு இருக்கும் உங்க மைண்ட்ல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்லிக் குடுங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணுன்றதுக்கு ரெடியா இருக்காங்க, லைக் அவங்க வந்து உங்ககிட்ட கேட்க ரெடியா இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுங்க. ஓகே, ஓகே. சரி. ஸோ இது வந்து எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல அப்டின்னா, சில பேர்லாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு மனப்பாட பாடல்லாம் வந்து ஞாபகப்படுத்திப்போம்ல. லைக் தமிழ்ல, அதே மாரி திருக்குறள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், அத ஒரு பாடலாவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டு பாடி கூட ஞாபகம் வச்சுப்போம். இல்ல சில இடத்துல வந்து சில வேர்டெல்லாம் வந்து எனக்கு வந்து மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. ரொம்ப டெக்னிக்கல் டெர்மா இருக்குது அப்டின்னா, அத நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு கத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அத மனப்பாடம் பண்ணுவோம். இல்லன்னா அதுக்கு ஒரு மீனிங் குடுத்துருப்போம். ஏதோ ஒரு மீனிங் குடுத்து அத நான் மனப்பாடம் பண்ணியிருந்திருப்பேன். இல்லன்னா அது ரிலேட்டடா ஏதோ ஒரு விஷயத்த வச்சு நான் கம்பேர் பண்ணி, இதுக்கு இது இந்த மாரி மேட்ச் ஆகுதுல, அப்ப இது இதான் அப்படின்னு சொல்லி நான் வந்து இது பண்ணியிருப்பேன். இதே இத நீங்க ஃபார்முலாக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்க வந்து ஒரு ரைம்ஸ் குடுத்து பார்க்கலாம். இல்ல அப்டின்னா அது ரிலேட்டடா இருக்கிறது ஏதாவது ஒரு இத வச்சு நீங்க கம்பேர் பண்ணி சொல்லலாம். இல்ல அப்டின்னா வந்து வேற ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல இருக்குது அப்டின்றத சொல்லலாம். சில ஃபார்முலாஸ்லாம் ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்ன்ல இருக்கும். அத வச்சு நீங்க வந்து சரி இந்த பேட்டர்ன்ல இருக்குது. ஸோ அப்ப இந்த மாரி ஃபார்முலா வந்துச்சுன்னா, இதான் இந்த மாரி தான் இருக்கும். இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னா இதுக்கு அப்டியே ஆப்போசிட்டா இருக்கும். அந்த மாரி ஏதோ ஒரு பேட்டர்ன நீங்க வந்து ரெடியா வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. நல்லா வந்து ஞாபகமா இருக்கும். ஒன்ஸ் நீங்க அத என்ஜாய் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அது வந்து அப்படியே உங்க மைண்ட்ல வந்து அப்படியே இருக்கும். போகவே போகாது. சரிங்களா? ஸோ அத லைக் நீங்க அதுக்கு எஃபோர்ட் போடணும்னே அவசியம் இல்ல. ஸோ அது வந்து லைக் ஸ்மார்ட் வொர்க் மாதிரி. ஹார்ட் வொர்க்க விட ஸ்மார்ட் வொர்க் தான் ரொம்ப பெட்டரு. ஸோ ஸ்மார்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். தென் ஸோ இப்படிதான் இருக்கணும். இப்படிதான் நீங்க வந்து ஃபார்முலாவ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. இப்படிதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க அத புரிஞ்சுக்கணும். அத எடுத்து நீங்க ஒரு ஷீட் போட்டு எழுதணும். எழுதுனத டெய்லி என்ன பண்ணணும்? ரீகால் பண்ணி பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு சம் எடுத்து அந்த ஃபார்முலா ரிலேட்டடான சம் எடுத்து அந்த ஃபார்முலாவ அப்ளை பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? ரிவிஷன் குடுக்கணும். கண்டிப்பா வந்து ரிவிஷன் குடுக்கணும் ஃபார்முலா ஷீட்ட. ஓகேவா? ஸோ இவ்ளோ பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் நீங்க என்ன பண்ணிடலாம்? ஃபார்முலாஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு 5 ஃபார்முலா எடுத்து இப்ப நான் சொன்ன ட்ரிக் எல்லாத்தையும் போட்டு, அந்த 5 ஃபார்முலா வந்து நீங்க என்ன பண்ணுங்க? எப்படி மனப்பாடம் பண்றீங்கன்னு டெஸ்ட் பண்ணி வேணா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தது அந்த 5 ஃபார்முலாவ எடுத்து எழுதிக்கோங்க. எய்தர் இட் கேன் பி ட்ரிக்னாமெட்ரி, டிஃபரன்ஷியல் எனிதிங். ஸோ அல்ஜீப்ரா எதுவோ சரிங்களா? ஸோ எதுனாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இல்லன்னா இன்டெக்ரல் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் டாபிக் எடுத்து, அந்த ஃபார்முலாஸ ஒரு 5 ஃபார்முலா எடுத்துக்கோங்க. 5 ஃபார்முலாவ என்னன்றத எடுத்து எழுதுங்க. ஸோ அது ஒரு பர்ட்டிகுலர் டாபிக் கீழ, இந்த கான்செப்ட் கீழ இது வருது அப்டின்ட்டு எடுத்து எழுதுங்க. அத வந்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கோங்க இன் சென்ஸ் அது எதுக்காக நான் யூஸ் பண்றேன்? எந்த இடத்துல யூஸ் பண்றேன்? அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் உங்க புக்க க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அத ஒருக்க வந்து நீங்களே சொல்லி பாருங்க. இல்லன்னா உங்க அம்மா கிட்ட போய் ஒப்பிச்சு பாருங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன ஓகேவா இருக்கு. உங்க மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்டின்னா, அத வச்சு வர சம்ஸ் எல்லாத்தையும் நீங்களா செஞ்சு பாருங்க. எந்த இடத்துல ஃபார்முலா தேவைப்படுதுன்றத செஞ்சு பாருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களால பண்ண முடியுது அப்டின்னா, கண்டிப்பா அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் விட்டு போகாது. ஸோ இந்த சேலஞ்ச யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம். இது யாரெல்லாம் ட்ரை பண்ணி ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்கன்றத பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஓகே. ஸோ அப்ப கண்டிப்பா வந்து இந்த இத நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. லிங்க் கிளிக் பண்ணி டெலகிராம் அக்கவுண்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கிளாஸ் பிடிஎஃப் அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான்ஸ் அப்புறம் நோட்ஸ் எல்லாமே அங்க உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேனல ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ தென் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். சரிங்களா? முக்கியமா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.